பரம்ஞானம். பரம்சாந்தி. ஜட்ஜ்மெண்ட் டே கடைசி கணத்தில் என்ன நடக்கும். மல்டிவெர்ஸ் முழுவதும் மரணலோகம் ஆன இந்த மல்டிவெர்ஸ் அனைத்தும் அமரலோகம். பெருமையாய்ந்த அமரலோகம் ஆகும். அது நிரந்தர அமரலோகம் ஆகும். அதில் உயர்தர ஆன்மாக்களே மீதமாக இருப்பார்கள். மற்ற ஆன்மாக்கள் எல்லாமும் முக்தியை பெறுவார்கள். ஒரு கணத்தில் எல்லா ஆன்மாக்களும் முக்தி அடைவார்கள். யாருக்கும் துயரம் துக்கம் ஏற்படாதபடி ஆல்மைட்டி அதிகாரம் கவனம் கொள்வார்கள். ஏனெனில் யாருக்கும் துயரம் ஏற்படுவது ஆல்மைட்டிக்கு பிடிக்காது. முக்திக்கு முன்பு ஒரு பிராசஸ் இருக்கும். அனைவருக்கும் திவ்யத் திருஷ்டி கிடைக்கும் முன்பு ஒரு கணம் இருக்கும். அந்த கணத்தில், அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேயின் கடைசி கணத்தில், தர்மபிதாக்கள் தர்மகுருக்கள் அனைவரும் ஆல்மைட்டியை அறிமுகம் செய்துவிடுவார்கள். பரமபிதர் வந்துவிட்டார் என்று அறிவிப்பார்கள். அப்போது ஆன்மாக்கள் அனைவரும் அந்தச் சத்தத்தை கேட்பார்கள். பரமபிதர் வந்துவிட்டார், பரமபிதர் வந்துவிட்டார் என்ற அந்த சத்தம் வானொலி போல் ஒலிக்கும். அனைவரும் கேட்பார்கள், பரமபிதர் வந்துவிட்டார், பரமபிதர் வந்துவிட்டார் என்று. ஆனால் அந்த நேரத்தில் பரமபிதரை நேரடியாக பார்க்க முடியாது. ஏனெனில் அவர் மனித அவதாரமாக இருக்கிறார். சூக்ஷ்மலோக வாசிகள் 3 தத்துவங்களில் இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் 5 தத்துவங்களின் உடலில் இருக்கிறான். அதனால் அந்த பரமபிதரை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. தர்மபிதாக்கள் மேலும் மேலிருக்கும் தூதர்கள் கூட வானொலி போல அறிவிப்பார்கள், பரமபிதர் வந்துவிட்டார், பரமபிதர் வந்துவிட்டார் என்று. உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் அறியப்படும். ஆனால் யாரும் புரிந்து கொள்ளமாட்டார்கள். அந்த நேரத்தில் சில நேரம் பரமபிதரை டிவி சேனல்களிலும் காட்டுவார்கள். உலகம் முழுவதும் மக்கள் அனைவரும் சாகாரமாக உள்ள பரமபிதரை டிவி சேனல்களில் பார்ப்பார்கள். மிகவும் கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு கணம் 2 கணங்கள் மட்டும் காட்டுவார்கள். இவர் பரமபிதர் சாகார ரூபத்தில் நேராக மனித ரூபத்தில் வந்துள்ளார். யாரையும் உடலில் புகுந்து வரவில்லை, யாரிலும் பிரவேசித்து வரவில்லை. இறுதியில் திவ்யத் திருஷ்டி கிடைக்கும். திவ்யத் திருஷ்டி கொடுத்து ஆன்மாக்களுக்கு முக்தி ஜீவன்முக்தியின் பிராசஸ் தொடங்கும். அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் டே, கையாமத் டே, புருஷோத்தம சங்கம யுகத்தின் கடைசி கணத்தில் ஆனந்தப்படும் மனிதர்கள், ஹாஹாகாரம் செய்வோர், ஜெய ஜெயக்கார்கள் செய்வோர் இருப்பார்கள். பரமபிதரை யார் அறிந்தார்களோ நம்பினார்களோ அவர்கள் பரமபிதர் உள்ள உயர்ந்த பரமதாமத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். ஆனால் யார் அறிந்திருந்தும் அஞ்ஞானமாக இருந்தார்களோ, அலட்சியம் செய்தார்களோ, விரோதம் செய்தார்களோ, ஒத்துழைக்காதவர்கள் இரத்தக் கண்ணீர் வடிப்பார்கள். அதுவே கடைசி நாளின் சின்னமாகும். அதன் பின்பு பரமதாமத்திற்கு செல்லும் ஆன்மாக்கள் பரமதாமத்தை அடைகின்றன. அங்கு இருக்கும்போது அவர்கள் ஒரு சக்தியின் கோலத்தில் இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்கும். அதில் 9,16,000 108 ஆன்மாக்கள் இருப்பார்கள். அவற்றில் 108 ஆன்மாக்கள் மிக விசேஷமானவை. சாகார பரமபிதரின் அன்பை பெற்றவர்கள். அந்த 108 ஆன்மாக்கள் அளவற்ற விசுவத்தின் அதிபதிகள்.